பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேதாகம பகுதி மார்க் 10 அதிகாரம் 46 பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவில் ஊழியம் செய்துவிட்டு திரும்பும்போது வழி அருகே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய காதுகளிலே திடீரென்று ஒரு பெரிய பவனி போவதின் சத்தம் தொனித்தது. நசரேயனாகிய இயேசு தன் சீஷர்களோடும் ஜனங்களோடும் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்தான். அந்த சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விடவில்லை. ஆகவே அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் தனது நிர்பந்தமான நிலைமையை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று கூப்பிட்டாலும் அந்த சத்தத்தால் எரிச்சல் அடைந்த சிலர் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆகவே ஒரு சிலர் அவனிடம் ஓடி வந்து, பர்த்திமேயுவை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று மார்க் 10 அதிகாரம் 46 முதல் 52 வரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவர் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றபடியினால் ஜனங்கள் எல்லா திசைகளிலும் இருந்து அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் பின்பாக அவருடைய அன்பு, தயவு, காருண்யம், இரக்கம் இருப்பதை காணலாம். அவர் ஒருபோதும் நம்முடைய தகுதியை பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்வதில்லை. அவருடைய மனதுருக்கத்தின் ஐஸ்வர்யமே அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆனாலும் கூட நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசமும் கர்த்தருடைய மனதுருக்கமும் இணையும் போதுதான் நிச்சயமாகவே அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய வல்லமையால் நிறைய அற்புதங்கள் செய்திருந்தாலும் உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று பல இடங்களில் சொல்லுகிறதை நாம் காணலாம். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வரும். ஆமென். உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 146 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அற்புதங்களை பெற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.